शांति शांति शांति। ओम शांति शांति शांति। அதனால இந்த சனி உங்களுக்கு இந்த முதல் வருஷமே நல்ல அடித்தளம் அமைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள். அதாவது 2026ஆம் வருஷம் பண வரவுக்கான வருடம். இப்ப இருந்து அதுக்கு பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு அத்தனை பேருக்குமே வரப்பிரசாதம். இந்த 3 வருஷமுமே வரப்பிரசாதம். அவர்கள் எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, தொழில் மாற்றவும் செய்ய வேண்டும், அதே போன்று ஜாப் மாறிக்கணும். ஒர்க் பண்ணுபவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வரப்பிரசாதமான வருஷம் 2026. சனி 10ஆம் இடத்துல உபச்சயஸ்தானத்துல இந்த 3 வருஷமும் சரி, அடுத்த 3 வருஷங்களும் சரி, உங்களுக்கு பல நன்மைகளை தான் செய்ய போகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 6 ஆண்டு திட்டங்கள்னு போடணும். இந்த மார்ச்ல இருந்து 6 ஆண்டுகள். நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி सोहम अस्मि ब्रह्माहम अस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மருத்துஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் பூரணமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூரண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய மாபெரும் சனி பயிற்சியினுடைய பலன்களை மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த நண்பர்களுக்காக பார்க்க இருக்கின்றோம். சனி பயிற்சி என்பது மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. அதுல விஷயமும் இருக்கிறது. ஏனென்றால் சனி என்பவர் நீதிமான், நீதிகாரகன், அதே போன்று வலியை கொடுப்பவர் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கு. ஆனால் சனிக்குண்டான காரணம் காரகத்துவமும் அவருடைய ஆதிபத்தியத்தையும் கால்குலேஷன் பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை பிளானட்ஸ் 9 கிரகங்களிலும் சனி என்பவர் சர்வ வல்லமை படைத்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சனியினுடைய அறிமுகமாக அவருடைய காரகத்துவம் என்ன? அவர் உண்மையிலேயே வில்லனா, கஷ்டத்தை மட்டும்தான் நமக்கு கொடுப்பாரா, இல்ல அவரால் நன்மைகள் இருக்கிறதா? அப்படி இருந்தாலும் எங்கெங்க எந்தெந்த ஃபீல்டுல எந்தெந்த நேரத்துல எப்படிப்பட்ட வகையில் அப்படிங்கிறத மேஷ ராசியில் அதனுடைய அறிமுகமாக இன்ட்ரோடக்ஷனாக கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷம் நான் பேசியிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்கை கொடுத்து வைக்கிறேன். அதை கேட்டு விடுங்கள். அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு சனியினுடைய பிரதாபங்கள், அதாவது சனியினுடைய அந்த செயல்பாடுகள் நமக்கு நன்கு புரிந்துவிடும். எஸ்பெஷலி இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மிதுன ராசியில் மிருகசிரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், பிறகு புனர்பூசம் என்கின்ற புனர்வசு நட்சத்திரத்தினுடைய 3 நட்சத்திரக்காரர்களுடைய பலன்கள், சனி பயிற்சி பலன்கள். இந்த மிதுன ராசியில் சனி 8க்கும் 9க்கும் உடையவர். அவருடைய நகர்வு என்பது உங்களுடைய பாக்கியத்தையும் அதிருஷ்டத்தையும் குறிக்கிறது. 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். அதே போன்று திடீர் என்று நிகழக்கூடிய அது சுகமோ துக்கமோ இந்த மாதிரி எல்லாம் அதனுடைய 8ஆம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான ஆயுள் ஸ்தானம் கூட ஒருத்தருடைய ஜாதகத்தில். அதனால 8க்குண்டானவன் சனி, ஆயுள் காரகன் சனி மூவ் பண்ணும்பொழுது முதல்ல ஆயுளினுடைய அந்த வல்லமை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கறதோ நமக்கு ஒவ்வொரு முறையும் பார்க்கணும். இந்த முறை ஆயுள் கூடுகிறது. உபச்சய ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் தன்னுடைய சமராசி ஆகிய மீனத்துலதான் போறார். அதே போன்று இவர் 9க்குண்டானவர் பாக்யாதிபதி. அதாவது திடீர்னு நடக்கக்கூடிய அதிருஷ்டம் துரதிருஷ்டம் இதற்கும் காரணகர்த்தா அவர் தான், ஆதிபத்திய காரகன் அவர் தான். அதே போன்று 9ஆம் இடமாகிய 9ஆம் இடம் என்ன? பாக்யம் அர்த்தம். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தினால் வரக்கூடிய பாக்கியம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய புண்ணியங்களினால் வரக்கூடிய பாக்கியம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம எப்படி இருக்க போகின்றோம், நம்மளுடைய நல்ல விஷயங்கள்
நல்ல மனிதர்கள் நம்மளோட இருக்கிறது, நல்ல அதாவது ஒரு விஷயத்தை எடுத்தா தடை இல்லாம தங்கு தடை இல்லாம வந்து விறுவிறுன்னு செய்து கொண்டே போறதுக்கு 9ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். 9ஆம் இடத்து அதிபதி ஆதிபத்தியக்காரகன் வந்து ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான சனி வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். அங்கு மீன ராசியில வந்து பூர்வ பாத்ரபதம் என்கின்ற பூரட்டாதி, உத்தர பாத்ரபதம் என்கின்ற உத்திரட்டாதி, ரேவதி என்கின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. குருவனுடையது பூரட்டாதி, சனியினுடைய சொந்த நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி, இவருடைய நண்பர் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதியினுடைய நட்சத்திரம் ரேவதி. ஆக இந்த 3 நட்சத்திரங்களிலும் அவர் டிராவல் பண்றார். அவர் எந்தெந்த நட்சத்திரங்களில் எத்தனை நாட்கள் இருக்கிறார், வக்கரம் எத்தனை நாட்கள் அடைகிறார் அப்படிங்கறதெல்லாம் நான் அந்த அறிமுக வீடியோல சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும். சுருக்கமா சொல்லணும்னாக்கா, உங்களுடைய சனியாகப்பட்டவர் மீனராசி உங்களுடைய 10ஆம் இடத்துல வந்து 1063 நாட்கள் இருக்கிறார். அதுல 649 நாட்கள் வந்து நேர்கதியாகவும் 414 நாட்கள் 414 நாட்கள் வக்கரகதியாகவும் இருக்கின்றார். இன்னும் கூட ஒரு ஈஸியா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 5 மாதங்களில் ஏறத்தாழ அவர் வந்து வக்கரகதி அடைகிறார். அப்படின்னா என்ன? முதல் வக்கரகதி அதாவது 2025ஆம் ஆண்டு வந்து 139 நாள் வக்கரகதி, 2026ல வந்து 138 நாட்கள் வக்கரகதி, 2027ல வந்து 137 நாட்கள் வக்கரகதி. ஆக மொத்தம் 414 நாட்கள் அவர் வக்கரம் பெற்று இந்த இதுல அந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் முன்னும் பின்னுமாக போய் வந்து கொண்டிருக்கிறார். இது அத்தனைக்கும் சேர்த்துதான் நம்ம இப்ப பலன் பார்க்க போகின்றோம். நம்ம இப்ப பலனுக்கு போயிடுவோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்ப இருந்த அந்த காலகட்டங்கள் என்னன்னு கேட்டா, என்னதான் வந்து சொந்த வீடாக இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்த சனி வந்து உங்களுடைய முயற்சி அத்தனைக்கும் பலனை கொடுக்கலங்கிறது தான் உண்மை. சனிக்குன்னே ஒரு இயல்பு இருக்கு, பலன் வரல, எல்லாமே டிலே டிலே டிலே. அது மட்டும் இல்லாமல் 8க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல இருந்தா அந்த பாக்கியம் வந்து நமக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லையோ, அதாவது கொடுக்கற மாதிரி வந்துட்டு ஆனா கொடுக்கலையே, கொடுத்ததும் கூட ரொம்ப கம்மியா, கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குறைவாக கொடுத்தது, சில விஷயங்கள்ல வந்து தடையே ஏற்பட்டு விட்டது. எந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்னா, கடன் நீங்கல, பிரஷர் குறையல, ஒர்க்ல இருந்த அந்த லோடு அதிகமானதே ஒழிய குறையவில்லை. அதனால இந்த சனியினுடைய அமைப்பு நம்ம வந்து எப்பயுமே பார்க்கிற மாதிரி ஒரு 5 தலைப்புல பார்ப்போம். முதல்ல வந்து என்ன, நான் எப்படி இருப்பேன், இந்த 3 வருஷங்களும் நான் எப்படி இருப்பேன், ஒவ்வொரு வருஷமா நான் வந்து அதாவது கூடுவேனா குறைவனா தேய்வனா அல்லது பூரணம் ஆவேனா, அதாவது தேய்வனா வளருவேனா அப்படிங்கிற மாதிரி, அதாவது எதுல கான்பிடன்ட் லெவல்ல, அதற்கு பிறகு தொழில எப்படி இருக்க போகின்றேன், அதன் பிறகு என்னுடைய உறவுகள் எப்படி இருக்க போகிறது, உறவுகள்னா மற்றவர்களிடம், மற்றவர்கள் என்னிடம். அப்புறம் 4வது வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய படிப்பு, மாணவர்களுடைய நிலை என்ன, 5வது சொத்துக்கள் வாங்குவேனா விற்பேனா. இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை வந்து சொன்னாலே போதும், இதை நம்ம டீட்டெயில்டா பார்த்தாலே போறோம். முதல்ல எடுத்த உடனே நான் தொழிலை சொல்லிடுறேன், அதுதான் மெயின். தொழிலை சொல்லிட்டு அப்புறம் நம்மளோட இது வரேன். அதாவது தொழில் அப்படிங்கும்போது இவர் வந்து 7க்குண்டானவன், அதாவது கேந்திராதிபத்தியத்தை கொண்ட குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறார், குருவனுடைய வீட்டுக்கே போகிறார். அப்படின்னாக்கா இதுவரைக்கும் தேங்கி இருந்த, அதே போன்று இதுவரைக்கும் வந்து ரொம்ப அப்படியே டிராக் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் ஆயிடும். இது ஒரு நல்ல ஒரு பலன். ஆனால் 2 மாதங்கள் பொறுக்க வேண்டும். ராகு அங்கதான் இருக்கிறார். ராகு வந்து மே மாதம் தான் வந்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு நகர்கிறார். கேத்து வந்து 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு நகர்கிறார். அப்படிங்கும்போது இந்த 2 மாசங்கள் வந்து ரொம்ப வந்து அலட்டிக்காம ரிலாக்ஸ்டா இருங்க. அதுலயும் கூட ரியல் எஸ்டேட் செய்பவர்கள், கட்டிட வேலைகளும், கட்டிடம் வாங்கி விற்பது, சொத்துக்கள் வாங்கி விற்பதை செய்பவர்கள், பிறகு வந்து கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸ் ரிஜிஸ்டராக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே கொஞ்சம் ஒரு லேகிங் இருக்கும். லாயர்ஸுக்குமே கொஞ்சம் லேகிங் இருக்கும். அதனால இந்த மாதிரியான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும், நமக்குமே வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு, அதாவது மார்ச் ஏப்ரல் 1ன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மே, அப்புறம் வந்து இந்த 2 மாசங்கள் வந்து அப்படியே வந்து ரிலாக்ஸ்டா விட்டுடுவோம். அதுக்கப்புறம் வந்து கேத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார்,
சனி வந்து 4ஆம் இடமாக தன்னுடைய நண்பனுடைய ஸ்தானத்தை தான் பார்க்கிறார். அப்போ அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து கேந்திரத்தை சம்பந்தப்படுத்த அவர் பார்க்கிற பார்வை வந்து கேந்திரத்தை, அதாவது 4ஆம் இடமாகிய கேந்திரத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது, அதாவது சொத்து நிமித்தமான ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா போகும். அந்த வாங்கி விற்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்லபடியா நல்ல ஆயத்தம் வரும். டீச்சர்ஸ்க்கு, அதாவது வந்து லெக்சரராக, ப்ரொஃபஸராக, பிறகு டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவர்கள், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றியும், சமுதாயத்தில் தொண்டு செய்பவர்களுக்கு நல்ல பதவியுமாக, அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பெருமை, கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை வந்து அடைவார்கள். ஆக தொழில் ரீதியாக இப்ப இருந்த அந்த ஸ்லோனஸ், ரொம்ப டெட் ஸ்லோவா இருந்தது, நல்ல ஸ்பீடப் ஆயிடும். 10ல் வந்து சனி இருக்கிறது தப்பு கிடையாது. அதுவும் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் ஒரு பாக்யாதிபதி, அங்க இருக்கிறது தப்பு கிடையாது. அவர் வந்து 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமாக மறைகிறார். அதனால என்ன ஆயிடும்னு கேட்டா, துரதிருஷ்டங்கள் குறையும். நமக்கு அதிருஷ்டமே இல்லப்பா, வேலையில வந்து நம்ம வந்து எப்பவுமே அடிமையா ஒருத்தருக்கு கீழேயே இருக்கணுமா அப்படிங்கிறது இல்லை, அது மாற இருக்கிறது. இப்போ மே மாதத்துக்கு பிறகு கேதுவும் ராகுவும் மாறிவிட குருவும் வந்து எங்க வந்துருவார்னு கேட்டா, உங்களுடைய ராசிக்கே வந்துருவார், மிதுனத்துக்கே வந்துடுறார். அவர் வந்து கேந்திராதிபதி, ஆனால் வந்து இங்க லக்னத்துக்கு வரும்பொழுது இந்த கான்பிடன்ட் லெவல் பில்ட் ஆகும். எல்லா தொழிலை சார்ந்தவர்கள், இதுல வந்து சனியினுடைய நிமித்தமான தொழிலை சார்ந்தவர்கள், முக்கியமாக சனி வந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது பாத்தாளத்தை குறிக்கிறது. கிணறு போன்ற, அதாவது எண்ணெய் கிணறு, ஆயுள் கிணறு, பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய, பூமியை நிமித்தமாக வைத்து, அதாவது நிலத்துக்கு கீழே, அது வந்து என்ன, எண்ணெய் கிணறாக இருக்கலாம், கடலில் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களாக பூமியை வந்து தோண்டி இது பண்றது, அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வரப்பிரசாதம். இந்த 3 வருஷமுமே வரப்பிரசாதம். அவர்கள் எதுல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால செலவுகள்ல கொஞ்சம் மட்டுப்படுத்தணும். ஓவராலா 12ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால, அதுவும் நட்பு ஸ்தானம் தாங்கும் போது செலவுகள் நாமே வந்து அதிகமா செலவு பண்ணுவோம். எதா இருந்தாலும் அப்படியே பட்டாட்டோபமா, அதாவது வந்து கிளாஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய செலவு பண்றது, அல்லது செலவு இழுத்துடுறது, இதெல்லாம் தான் பிசினஸ் ரீதியாக பண்ணினாலும் கூட அந்த செலவுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த பூமிக்கு கீழே வந்து பூமியை நிமித்தமாக வைத்து வேலை செய்பவர்கள், அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கிறோம், தொழில் சம்பந்தமா அவர்கள் வந்து பைலட்டாக இருக்கக்கூடியவர்கள், ஃபிளைட் கம்பெனிஸ், அதாவது எதுவுமே வானத்தை சார்ந்தது, அதாவது ஈவன் வந்து இந்த டவர் நிறுத்துறோம் இல்லையா, அந்த டெலிஃபோன் டவர் நிறுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளும், அதாவது வந்து ஒண்ணு பூமி சார்ந்த உள்ள போறது, இல்ல வானத்தை போறது, ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி கடல் சார்ந்த வேலைகள், அந்த கடல் பாசி, கடலுடைய அந்த முத்துக்கள், பிறகு வந்து கடல்ல கிடைக்கக்கூடிய அந்த வஸ்துக்களை வைத்து வியாபாரம் பண்றது, மீன் வியாபாரம் பண்றது, இது இவர்களுக்கு அத்தனை பேருக்கும், மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி. அந்த வளர்ச்சி முதல் வருஷம் 2025 கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இந்த ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்களேன், 2026 மே வரைக்கும் அவர் வந்து பூர்வ பாத்ரபதத்துக்கும் உத்தர பாத்ரபதத்துக்கும் சனிக்கும், அதாவது சனியினுடைய தன்னுடைய நட்சத்திரத்துக்கும் குருவுக்கும் நட்சத்திரக்குமாக அவர் மாறி மாறி வரும் பொழுது, உங்களுக்கு புதிதான ஃபீல்டாக எந்த ஃபீல்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆழ வேறு ஊன்றக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அதனால இந்த சனி வந்து உங்களுக்கு இந்த முதல் வருஷமே நல்ல அடித்தளம் அமைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள். அப்புறம் வந்து என்ன ஆயிடும்னு கேட்டா, 2026 வந்து 2026 வந்து அவர் உத்தர பாத்ரபதத்துக்கும் ரேவதிக்கும் இடையில முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவார். அப்படிங்கும்போது ரேவதி என்பது உங்களுடைய கேந்திராதிபதி, லக்னாதிபதி. அப்படிங்கும்போது தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். அப்போ எனக்கு வந்து தொழில் மாற்ற வேண்டும் அப்படின்னாக்கா, இந்த தொழில் மாற்றவும் செய்ய வேண்டும், அதே போன்று ஜாப் மாறிக்கணும். ஒர்க் பண்ணுபவர்களுக்கு அத்தனை பேருக்குமே வரப்பிரசாதமான வருஷம் 2026. அவர்களுக்கு நல்ல ஒரு ஜாபுக்கு நான் மாறிக்கிடணும் அப்படின்னாக்கா தாராளமாக மாறிவிடலாம். அப்போ நல்ல லாபமும் வரும். அந்த வருஷம் வந்து குரு வந்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், அவருடைய உச்சஸ்தானத்துக்கு உங்களுடைய 2ஆம் இடம். அப்ப தனகாரக்கன் தனஸ்தானத்துல இருக்கும் பொழுது
2026 வருஷம் மே மாசத்துல இருந்து 2027 வருஷம் மே மாசம் வரைக்கும் சனியினால லாபம், பணம், தனவரவு, எல்லாருக்கும் வந்து சொத்து வரவு. வீடு வாங்கணுமா, அல்லது சொத்து வேற ஏதாவது சொத்து வாங்கணுமா, தங்க நகைகள் வாங்கணுமா, அல்லது வேற ஏதாவது நவரத்னங்கள் வாங்கணுமா, அத்தனைக்குமே ஆதாரம் சனியாகப்பட்டவர் ரத்னத்துக்கும் அதிபதி. அதனால நிறைய பேருக்கு சனியினுடைய முழு காரகத்துவமே தெரியல. அவர் எத்தனையோ விஷயங்களுக்கு காரகத்துவம். நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், அந்த இன்ட்ரடக்ஷன்ல போய் பாருங்க. அதை தவற விட வேண்டாம். நமக்கு பலன்ல தான் வந்து நானும் கவனிச்சேன், அது தவறு கிடையாது. ஆனா எப்பவுமே நம்ம சயின்ஸ் பிஹைண்ட், அதாவது ஜோதிடத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் பலனை நம்ம எடுக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம், பலனை எத்தனாவது நிமிஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க ஜம்ப் ஆயிடும். இல்ல, கொஞ்சம் அந்த அறிமுகம் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரியும். ஒவ்வொருத்தரும் ஜோதிடரா மாறணும். அதுதானே நம் பெரியவர்களுடைய லட்சியமாக இருந்தது. அதனால தானே எந்த சாஸ்திரம் பணத்தை கொடுத்துட்டு நம்ம சொல்லி கொடுக்குறோம். இப்பதான் இந்த யூனிவர்சிட்டி வந்ததுனால அந்த ஸ்டைல் மாறிடுச்சு. அந்த காலத்துல கல்வி இலவசம், நீர் இலவசம், அன்னதானம், க்ஷத்திரம் எல்லாம் அன்னதானம் இலவசம், ஞானமும் சரி, அறிவும் சரி, அன்னமும் சரி, நீரும் சரி, பசிப்பும் சரி, எல்லாமே இலவசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முக்கியத்துவம் இல்லாம இல்லை, அதெல்லாம் வாழ்வாதாரம் அப்படிங்கிற மாதிரி. அதனால கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிடுங்க. சனியினுடைய காரகத்துவத்தில் இருக்கிற அத்தனை வியாபாரங்களும் அதாவது கிட்டத்தட்ட நான் சொல்றேன் பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு அது மிருகசிராவாக இருந்தாலும், ஆர்திராவாக இருந்தாலும், புனர்வசுவாக இருந்தாலும் கடந்த 9 வருஷங்கள், அதாவது கண்டக சனி, அட்டமத்து சனி, பாக்யாதிபதியில இருந்த 9ஆம் இடத்து சனி நல்லதா செய்யல. அவைகளுக்கு வட்டி முதலுமாக 10ஆம் இடத்துல இப்பதான் வந்திருக்கிறார். இனிமேல் தான் உங்களுக்கு வளர்ச்சி, உங்களுக்கு வீரியமும் வெற்றியும் உங்களுடைய கைவசமாகும். அதுதான் முக்கியம். அதனால கான்பிடென்ட்டை இழக்காம இருக்கிறது, இதை பயன்படுத்துங்க. அதாவது 2026 வருஷம் பண வரவுக்கான வருடம். இப்ப இருந்து அதுக்கு பிளான் பண்ணுங்க. புதுதா இந்த கேத்து 3ஆம் இடத்துக்கு போன உடனே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய, வெளிநாடு போக நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் வெளிநாட்டுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். சனியினுடைய சனி நட்பு கிரகம் உங்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு. அப்படிங்கும் போது சனி 10ஆம் இடத்துல உபச்சய ஸ்தானத்துல இந்த 3 வருஷமும் சரி, அடுத்த 3 வருஷங்களும் சரி, உங்களுக்கு பல நன்மைகளை தான் செய்ய போகிறார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 6 ஆண்டு திட்டங்கள்னு போடணும். இந்த மார்ச்ல இருந்து 6 ஆண்டுகள் திட்டம். அது ஜாப்ல இருக்கிறவர்களாக இருக்கட்டும், அது என்ன ஃபீல்டுல இருந்தாலும் சரி, அதாவது நீங்க கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் செக்டர்லயே ஒர்க் பண்ணினாலும் சரி, செமி கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, உள்ளூரா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க அதாவது உங்களுடைய சொந்த தொழில்ல உங்களுடைய உள்ளூர்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, அனைவருக்கும் 6 ஆண்டு திட்டங்களை போடுங்கள். மிதுன ராசிக்காரர்களே, நீங்க மிதுன லக்னக்காரர்களுக்கும் நான் சொல்றேன், அதாவது இந்த 6 ஆண்டு திட்டங்கள்ல உங்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக நீங்கள் முன்னேறுவீர்கள். அடுத்த சனி பயிற்சி இன்னும் அபரிமிதமான பலன்களை செய்யும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, உங்களுடைய ஒவ்வொரு வீக்னஸையும் உடைச்சி எறிந்து நீங்கள் மேலே வரப்போகிறீர்கள். அது 8க்கும் 11க்கும் உண்டானவனுடைய அந்த ராசிக்கு போக போகுது, உங்களுடைய பகையனுடைய ராசிக்கு. அது இன்னும் கிளாஸா சொல்லலாம். இப்போ சமராசி தான். அதனால ஸ்மூதா ஹேண்டில் பண்ணா எல்லாத்தையும். சரி, இதுலயே நான் இவ்வளவு நேரம் எடுத்துட்டேன். தனித்தனியான ஃபீல்டெல்லாம் நம்ம சொல்லலை, மேக்சிமம் சொல்லல. ஆனா மேக்சிமம் அனைவருக்குமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்துக்கும் பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் இடையில இருக்கிறது 27வது வருஷம். அந்த வருஷம் அஸ்வினி நட்சத்திரங்கிறது அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டா, 2ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடுவார் அவர். கொஞ்சம், அதாவது 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துல தங்குவார். அதுவுமே வெளிநாடு சார்ந்த வருமானங்கள், வெளிநாடு சார்ந்த மணி. நம்ம அதுக்கு வெளிநாடு போகணும்னு இல்லை, நம்ம இங்கே இருந்து நம்ம தாராளமாக சம்பாதிக்கலாம். அதனால சனி மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வரவையும், புதிய வாய்ப்புகளையும், வளர்ச்சிகளையும், அதே போன்று புதிய புதிய தன்னம்பிக்கையான வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார். அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுல நிறுவனங்களை நடத்துபவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட, வந்தி சம்பந்தப்பட்ட, அதனால சனியினுடைய காரகத்துவம் அத்தனையுமே நல்லபடியாகும். அதே மாதிரி புதனுடைய காரகத்துவம், குறிப்பாக ராகுவனுடைய ஆர்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு 2025 ஒரு நல்ல வருஷம். பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது லாங் ட்ரிப், வெளி பிரயாணங்கள்லாம் போறது ரொம்ப நல்லது. சரி, இதுல என்ன டிராபேக் நமக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செலவுகளை மட்டுப்படுத்துங்கள். ரைட்டா? அதாவது ஒர்க் நிமித்தமா செலவுகள் தான்.
அவர் வந்து 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கும்போது செலவுகள், நம்ம சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் செலவுகள் அதிகம். நான் சம்பாதிக்கத்தானே செய்யறேன், செலவு பண்றேன் அப்படின்னு போயிடும். அப்படி இல்லை, ஜாக்கிரதையா இருக்கணும். பிறகு 7ஆம் பார்வையாக நேரடியான 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து ப்ரெஷர் அதிகமான மாதிரி இருக்கும், நிம்மதி குறையும், தாயினுடைய அந்த ஒரு உறவு வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது, கொஞ்சம் உடம்பு கெடும். அதெல்லாமே நான் உறவுகள்ல சொல்றேன். அப்புறம் தன்னுடைய 10ஆம் பார்வையாக அவர் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும் போது பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது எவ்வளவுதான் சிநேகிதம், சிறு வயதுல இருந்து நட்புகளாக இருந்தாலும் சரி, ஒர்க்குன்னா ஒர்க்கு தான், ஜாக்கிரதையா இருங்க. லீகலா எல்லாம் பண்ணுங்க. மற்றபடி வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து சனியினுடைய அமைப்புனால உங்களுக்கு தீங்கு கிடையாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியும் சரி, இதுக்கு பிறகு நிகழக்கூடிய குரு பயிற்சியும் சரி, அதுக்கு பிறகு நிகழக்கூடிய ராகு பயிற்சி எல்லாமே நல்லபடியாகத்தான் அமைந்திருக்கிறது. சரி, அடுத்தது வந்து நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, இப்ப இருந்ததை விட மேலும் கான்பிடண்டாக ஆரோக்கியத்தோட இருப்போம். 8க்குண்டானவன் வந்து 8ல இருந்து 3ஆம் இடத்தை மறையும் போது குப்தமான ரோகங்கள், நமக்கு தெரியாத வியாதிகளும் கூட, தெரியாதன்னாக்க காரணம் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளும் வந்து குணமாகும். எப்பவுமே வந்து இந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதிங்கிறது, பூரட்டாதிங்கிறது கணுக்கால்கள், உத்திரட்டாதிங்கிறது பாதம், ரேவதிங்கிறது பாத விரல்கள், அதாவது டோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த 3ல இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ், அதாவது இந்த 3 வியாதிகளுமே குணமாகும். ஆனா அந்த 3 இடத்தோட சம்பந்தப்பட்ட வியாதிகள் என்னன்னு தெரியுமா? ஹிருதயமும், கல்லீரலும், பிறகு மண்ணீரலும், பிறகு லங்ஸ். இந்த வியாதிகளும் குணமாகும். அது மட்டும் இல்ல, இப்ப ராகு வந்து வயிறு அப்படிங்கிற இடத்துல கேது இருக்கிறார். அப்படிங்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய வியாதிகளும் நீங்கும். அப்ப வியாதிகள் நீங்க தான் போறது, கடன் நீங்க தான் போறது. கடன் வந்து, அதாவது தொழில் நிமித்தமான கடன் வாங்கலாம், தவறு கிடையாது. ரைட். இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த ஸ்டாக்கிஸ்டுகளாக ஷேர் மார்க்கெட்ல இருப்பவர்கள் குரு லக்னத்துக்கு வந்தப்புறம் தைரியமாக சில முடிவுகளை எடுத்து நல்லபடியா பண்ணலாம். குரு லக்னத்துக்கு வந்தோன்னா கேத்து 3ஆம் இடத்துக்கு போயிடுவார், ராகு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த 2 வருஷங்கள் குரு லக்னத்திலையும் 2ஆம் இடத்திலும் போற அளவுக்கு ஆக 2025ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து 2027ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் பயன்படுத்துங்கள். நட்சத்திர ரீதியாக வந்து சனியினுடைய அமைப்பு பார்க்கும் பொழுதும், அதே போன்று குருவனுடைய ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுதும் எல்லாமே பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது நம்முடைய மக்களை சம்பாதிப்பதற்கு, செல்வங்களை சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல அமைப்பு. ஆக படிப்பு நிலையில கல்வித்துறையில் இருப்பவர்கள், அரசியல் துறையில் இருப்பவர்கள், பிறகு வந்து தொழில் ரீதியாக தொழில்துறையில் இருப்பவர்கள், சனியினுடைய காரக்கத்தை தொழிலை பண்ணுபவர் அத்தனை பேருக்கும் இது நல்ல ஒரு வாய்ப்பு. சரி, அதனால கான்பிடென்ட் லெவல் பெருகும். முதல் வருஷம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, 2 மாசத்தை விட்டுடணும். ஒரு நல்ல ஒரு சொல்றேன்னா ஒரு மாதிரி என்னடா சுவாமிஜி வைத்தியம் எல்லாம் பண்ண சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். முதல்ல ஒரு 2 மாசம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வேணும்னா ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா வியாதியில இருந்து நம்ம விடுபட போறோம் நம்முடைய சொந்த முயற்சியினால. முயற்சியை கைவிடல். கொஞ்சம் ஃபெயிலியர் மாதிரி தோணுனாலும் கூட கான்பிடென்ட் இழக்க வேண்டாம். உங்களுக்கு நீங்களே வந்து ஆட்டோ சஜஷன் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து கேத்து 4ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால தொழில் ரீதியாக நம்ம வெளியில தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள நம்ம வந்து உருக்குலைஞ்சு போயிருக்கோம், ஒரு மாதிரி ஆயிட்டோம். அதாவது வந்து நம்மளால முடியுமா தெரியல, எப்படியோ சமாளிக்கணும் ஒரு கைக்கு மேல போயிடுச்சேன்னு ஒரு மாதிரி கான்பிடென்ட் இல்லாம போயிடும். எல்லாம் பூஸ்ட் ஆயிடும். நம்ம சுருங்கி போல பலூன் மாதிரி ஆயிட்டோம் 4ஆம் இடத்துல. ஏன்னா தூக்கம் வரல, தூக்கம் வந்து எப்படியோ ஏதோ காரணத்தினால. அதனால கான்பிடென்ட் ஆரோக்கியமாகவும் அந்த மே மாசத்துக்கு அப்புறமே நல்ல ஆரோக்கியம், அந்த ஒரு பூரிப்பு வந்துடும். அடுத்தது 26ஆவது வருஷம் வந்து நல்ல ஆரோக்கியமும் இளமை திரும்புகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரும். இளமை திரும்புகிறதுன்னு என்ன, அந்த தன்னம்பிக்கையும் அந்த சக்தியும் பெருகுகிறது. சொசைட்டில நல்ல கௌரவம் இருக்கும், குடும்பத்திலயும் நல்ல ஒரு கௌரவம் இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும், சகோதரர்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும். அதான் உறவுகளையும் அப்படியே சேர்த்துறேன். அப்பா விஷயத்துல ஜாக்கிரதை, அம்மா விஷயத்துல ஜாக்கிரதை. அவருடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அது 10ஆம் இடம்ங்கிறது அப்பாவையும் தந்தையையும் குறிக்கிறது. 9ஆம் இடத்துல ராகு போறதுனாலையும், அதே போன்று சனி என்பவர் மீண்டும் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், தனுஷை பார்க்கிறார். அப்படிங்கிறதும் கொஞ்சம் வந்து ஏற்கனவே அப்பாவனுடைய சிம்மத்தை பார்த்துட்டு தான் இருந்தார். அதனால கொஞ்சம் தந்தை விஷயத்துல ஆரோக்கியம் மட்டும் இல்லை,
தந்தையுடைய சொத்துக்களை டீல் பண்றது, தந்தையுடைய தொழில்களை டீல் பண்றது, இதுல கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தாயினுடைய வைத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கும். சகோதரர் நிமித்தமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கத்தான் போகிறது. அதனால சகோதரர்கிட்ட பிரச்சனைகள் குறைவது நல்லபடியா தெரியும். மேரிட் லைஃப், ஆமா, இப்ப உறவுகள் திருமணம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல 2 வருஷம் நல்ல திருமண காலம், எல்லாருக்கும் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பேரு அடையக்கூடிய அமைப்பு, நல்ல ஆண் குழந்தை வாரிசே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய காதல் திருமணங்கள் அமைவது, பிறகு டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டவர்களும் கூட ரிவர்ஸ் ஆகி நல்லபடியா வாழ்ந்து பார்க்கலாம். ஏன்னா குரு லக்னத்துக்கு வந்துட்டாருன்னா 7ஆம் இடத்தை பார்ப்பார். அது 7ஆம் இடம் அவர் தன்னுடைய வீடு. என்னதான் இருந்தாலும் புதன் குரு அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அங்க ஒருத்தர் பகையா பாக்குறாரு, ஒருத்தர் பகையா பார்க்கல. அதுதான் விஷயம். ஆமா, குரு புதனை அவருக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் கூட கணவன் மனைவி உறவு மே மாதத்துக்கு அப்புறம் சீர்பட்டு அதற்கப்புறம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் திருமணம், 2ஆம் திருமணம் ஆக புதிய நட்புகளும் கூடி வெளிநாட்டு தொடர்புகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள். ஏற்கனவே குரு அங்கதான் இருக்கிறார், சனியும் பார்க்க இருக்கிறார். அப்படிங்கும்போது வெளிநாட்டு பிசினஸ் நிமித்தமா நிறைய உறவுகள் வருவதற்கு அமைப்பு இருக்கிறது. அடுத்தது படிப்பு. படிப்பு நிமித்தமாக படிப்பு 8ஆம் அதிபதி 9ல இருக்கும்போது படிப்பு மந்தமே. அதுவும் இல்லாம கேத்து இருக்கிறார். நிறைய குழப்பங்கள் இருக்கு படிப்பு படிக்கிறவங்களுக்கு. இப்போ எந்த படிப்பையும் மாற்ற வேண்டும் இல்லை, நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணது போயிட்டே இருங்க. மே மாசத்துக்கு அப்புறம் எல்லாத்துலயுமே ஒரு கிளாரிட்டி வந்துடும். சனியினுடைய அந்த பார்வை உங்களுக்கு ஒரு உழைப்பு, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கும். படிப்புல கொஞ்சம் நம்ம லேசியாக இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனால் ஆராய்ச்சி கல்விகள் மிகவும் வெற்றியை அடையக்கூடிய அமைப்பு. ஆராய்ச்சி கல்விகள் வெளிநாடு சம்பந்தப்பட்டது. அதே போன்று நம்ம ஊர்ல புராதன வஸ்துக்களை சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி, தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், பழைய பழைய விஷயங்கள், பாரம்பரியமான விஷயங்களை பற்றின ஆராய்ச்சிகள், இது எல்லாமே நல்லபடியா அமையும். அதே போல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிறகு மெஷினரி சம்பந்தப்பட்ட எல்லாமே, முக்கியமாக மெரைன் இன்ஜினியரிங், இதெல்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏஐ அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசிகளுக்கு. பட் ஆனா ஐடி துறையில ஏற்கனவே மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர், அதெல்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதனால நீங்க டேட்டா ஓரியன்ட் படிப்பு, கம்ப்யூட்டர் ஓரியன்ட் படிப்பு, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்காக இருக்க போறது, ஜேர்னலிஸ்டா மாறணும், அரசியல்வாதியா மாறணும், அல்லது கவர்மெண்ட்ல ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரியாக போகணும். எல்லாருக்கும் இந்த வருஷம், இந்த 3 வருஷமே நல்லா ஏற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா மக்களுக்காக சேவை செய்ய போகிற அத்தனை வேலைகளும் 8க்குண்டானவன் 9க்குண்டானவன் ஆகிய சனி கேந்திராதிபதியினுடைய நட்சத்திரம், தன்னுடைய ஓன் நட்சத்திரம், பிறகு லக்னாதிபதி நட்சத்திரத்துல கடந்து போகும்போது உங்களுக்கு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். சேவை பண்ணணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு படிங்க, கண்டிப்பா சக்சஸ் உண்டு. சொத்துகள் வாங்க வேணாம். நான் அதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். மிதுன ராசிக்காரர்கள் தனக்காக எதுவும் வாங்கிக்கிறதே கிடையாது, பிறருக்காக தான் எல்லாமே. அதுல தனக்காக வாங்கிக்கிறதே கிடையாது அப்படின்னாக்கா, இந்த வாட்ச் முதற்கொண்டும் நகை இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும். ஆனால் அவர்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும். ஒரு 2 வீலர் வச்சுக்கணும், கார் வச்சுக்கணும், நமக்குன்னு அந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் வச்சுக்கணும், இதுல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வாங்குவீர்கள். அதனால இதெல்லாம் நல்ல வேல்யூபிளானது, ரொம்ப நாளைக்கு நீடித்திருக்கக்கூடிய விஷயங்களே வாங்கலாம். அது மட்டும் இல்ல, தங்க நகை வாங்கலாம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். தங்கம் போன்ற மேலும் கூட, அதாவது ரொம்ப ரேரான பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு. அதுதான் சனி. சனி 10லயும் 11 இருக்கும்போது மற்றவர்களிடம் இல்லாத பொக்கிஷம் போன்ற விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும். நம்முடைய திறமை அதுல வெளிப்படும். நம்முடைய அந்த பொருள்னாலேயே நமக்கு வாய்ப்புகள் கூடும். என்னுடைய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்ரீ சக்கரம் வாங்கி வைங்க. உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அது நீங்க ஆர்திராவா இருந்தாலும் சரி, மிருகசிராவா இருந்தாலும் சரி, புனர்வசுவா இருந்தாலும் சரி, நீங்க ஸ்ரீ சக்கரம் வாங்கி வீட்டுல வச்சு, அது பெண்கள் முக்கியமாக அதுக்கு கட்கநாமாவளின்னு இருக்கு, அது யூடியூப்ல போட்டா வந்துடும். அதை வெள்ளிக்கிழமை செய்யுங்க. உங்களுக்கு அனைத்து லட்சுமி அம்சங்களும் கிடைக்கும்.
மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் சொத்துக்கள் வாங்குவோமா அப்படின்னா அசையும் அசையா சொத்துக்கள் தாராளமாக வாங்கலாம். அதுவும் குரு 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். கடன் பெற்றும் வாங்கக்கூடிய அமைப்பு, கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு. இதுல சொத்துக்கள் பங்கு எடுக்கும் பொழுது அதுக்கு நம்ம 2025 கடக்க வேண்டும். குரு பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் 2026 சரியான நேரம். குரு லக்னத்துல இருக்க, 2ஆம் வீட்டுல இருக்க, கேத்து 3ஆம் வீட்லயும் 9ஆம் இடத்துல ராகு இருக்க, பங்களிப்பு, அதாவது சொத்துக்கள் பிரிக்கிறது, பாக பிரிவினை எல்லாம் அப்பா பண்ணிக்கிடுங்க. சரி, யாராவது அந்த கோர்ட்டு கேஸ் சிக்கல்ல மாட்டுவோமா, ஏதாவது வில்லங்க இருக்குமான்னா அத்துணை வில்லங்கங்களிலும் வெளியில் வருவீர்கள். ஆக மொத்தத்துல மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த 9 வருஷங்களாக இருந்த தலைவலி, மேற்கொண்ட தலைவலின்னா டென்ஷன் சொல்றேன், அதெல்லாம் சேர்ந்து ரிலாக்ஸ்டா மாறிடுவோம். என்ன 10ஆம் இடத்துக்கு போனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்பதான் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், போக வேண்டிய கோயில் என்ன அப்படின்னா திருவெண்காடு ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்புறம் திருப்பதி வருஷத்துக்கு ஒரு தடவை, இந்த 3 வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். திருப்பதி, அதாவது மகாவிஷ்ணு கும்பிடுறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை அடைவீர்கள். மேலும் அதீதமான பலத்தையும் செல்வாக்கையும் அடைவதற்கு ஹனுமனுடைய உபாசனை பண்ணுங்க. சனி வீரியத்தையும் வெற்றியையும் கொடுப்பார். அதாவது ஹனுமன் சாலிசா சொல்றது, பக்கத்துல ஹனுமன் கோயில் இருந்தா சனிக்கிழமை தோறும் ஹனுமன் கோயிலுக்கு போறது. பிசினஸ்ல பெருசா ஏதாவது ஒரு முடிவெடுக்கணுமா, ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் முடிவெடுங்க. அது வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சிக்கு ஹனுமன் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பலன்களை இந்த அளவில் நான் நிறுத்திக் கொள்ளுகின்றேன். இந்த சனி பயிற்சியானது அனைத்து செல்வங்களையும், சந்தோஷங்களையும், சௌபாகியங்களையும், லட்சுமி கட்டாட்சங்களையும், புதிய நல்ல உறவுகளையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் 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 சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற ஆசீர்வாதங்களுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.